பாட்டி வா கடை சொல்லிச்சு அதனால தான் நிற்க வைக்க முடியல. அம்மா போடுவா சென வரல எவ்வளோக்கு பொருள் குடல் சென வந்து நான் இங்கே தர்றேன். சென வந்து அங்கே போட மாட்டேன். நாட்டு மீன் எல்லாமே டோட்டலா கிளீன் பண்ண கட்டிங் உண்டு அவ்வளோதானா? இதுதான் அவ்வளோதான் அது அவ்வளோதானா? ஆமாம். இது வந்து அப்படியே பீஸ் கணக்கு விற்கிறது. 3 பீஸ் 200 ரூபா, ஒரு பீஸ் 100 ரூபா. குட்டியெல்லாம் இருக்கு. ஆமாம். முட்டை கிடையாது குட்டியா? இதெல்லாம் குட்டி. சொரா இது கெல்சி மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் வேடி இருக்கு. அதுதான் வந்து குட்டி தான். டேஸ்ட் வேற லெவலா மீடியமா? இது சூப்பராக இருக்கு பாஸ். இது முள்ளெல்லாம் கிடையாது. வேணும்னா ஒரு 200 வாங்கிக்கிங்க. அவங்க வியாபாரி தான். அவங்க நாலு பீஸ் 4-5 போடுவாங்க பாஸ். 4 பீஸ் 4-5 இதாமா. வாங்க மீன் எப்படி பார்த்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. இங்கே போய் பாருங்க. இந்த இருந்தா மாறிடலாம். ஆமா அப்படியே போங்க. எல்லாம் ஒரே வழிதான். அப்படியே எதிரில் பாருங்க. மழையிலிருந்து வரும். பிடிச்ச மீன் கூட வாங்குங்க. போனஸ் பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு பிளேட் போதும். பிளேட் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. 2 சைடுல 2 பிளேட் பண்ணிடுவது தான். அதான் பெரிய மீன் இல்லை. குட்டினா குட்டியா? குட்டி இல்லை. குட்டி தான். சென்னை போடுற ஜாதி கிடையாது. குட்டி போடுற ஜாதி.
அதோ வந்து நிறைய அவர் ஃபுல்லாக ரெடி பண்ணுவார். அப்படியே டமாட்டி மீன் போட்டு வந்தான். கீழே கீஸ் இருந்தால் உடனே எடுத்துமா உடனே வெளியே வை. ஒரு மீன் இருக்கு உள்ள சின்ன மீன். ஒயிட் போகுமா? ஒயிட் நல்லா இல்லையா? ஒயிட் நல்லா இருந்துங்களா? ஒயிட் சைடு ஆமா அத்தை வராங்க. பெரிய மீன் அந்த ரத்தமா அந்த ரத்தத்தை கொண்டு இதில் ஊற்றிடுவா. ஊற்றிட்டு வா, அதை வெட்டி போடுறேன். அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து அடிக்க முடியுது. நம்மளுக்கு தானே அது இவ்வளோ நேரம் கிளீன் பண்ணுறது அவர் சும்மா பண்ணுறாரு. யாருது யாருது யாருன்னு கேட்குறேன். வெலை மீன் கார்வா எது வெளியே வச்சுட்டு போட்டோ கொடுத்துறேன் உங்களுக்கு. என்னத்தை போடு உடால போட்டுருவா. நான் பார்த்து நீ போ உங்க வேலையை பாருங்க. அதை போட்டு என்ன பண்றா? சாப்பிடுறா